நல்லவனை இனம் காணுவதற்கு கூட உங்களுக்கு மதம் தடையாக இருக்கும் என்றால் உண்மையில் நான் வருத்தப்படுகிறேன். நீ நல்லதையே செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறாயா? ஆமாம். அப்படி என்றால் உன்னை சவக்குழியில் கொண்டு போய் சேர்க்கிற வரையில் உனக்கு நான் எந்த பக்கத்திலும் நல்லவனாக இருக்க மாட்டேன். அப்படியே மாறிவிட்ட சமூகம் இது. இதை மாற்ற வேண்டும். கெட்டி போய் இறுகி போய்விட்ட இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்றால் நண்பர்களே, அன்புதான் நமக்கு. நாம் யாரிடத்தும் எந்த பேதமும் கொள்ளக்கூடாது. அவன் எந்த சாதியானாலும் சரி, அவன் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மனிதம் என்கிற மைய புள்ளியில் அனைவரையும் இணைத்து சிந்திக்கக்கூடிய மனிதர்களாகவே நாம் இருக்க வேண்டும். என் எழுத்தின் நோக்கமும் அதுதான், என் பேச்சின் நோக்கமும் அதுதான். எனவே அதைத்தான் நான் சொல்லி இருக்கிறேன். பாரதி சொல்லுவான், ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 கடமைகள் இருக்கின்றன என்று. நாம் அதையெல்லாம் நினைக்கிறோமா என்ன? பாரதி சொல்கிறான், தன்னை கட்டுதல். முதலிலேயே மனிதனாக இருப்பவனுக்கு வந்து சேர வேண்டிய பண்பு எது? தன்னை கட்டுதல். புலனடக்கம். அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியன் சொல்லுவான், தன்னை அடக்கி ஆள தெரியாதவன் மண்ணை ஆள வாய்ப்பே இல்லாதவன் என்கிறான். மண்ணை நீ ஆள வேண்டும் என்றால் முதலில் உன்னை நீ ஆள வேண்டும். எனவே தன்னடக்கம் என்பதும் வேறு, புலனடக்கம் என்பது வேறு. பாரதி சொல்கிறான், தன்னை கட்டுதல். அடுத்து பிறர் துயர் தீர்த்தல். பிறர் துயர் தீர்த்தல். சக மனிதனை சிந்திப்பதுதான் வாழ்வு. பிறர் துயர் தீர்த்தல். அடுத்து பாருங்கள், பிறர் நலம் வேண்டுதல். தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல். அடுத்து 4வது மட்டும் பெரிதாக பேசுகிறான். விநாயக தேவனாய், வேலுடை குமரனாய், நாராயணனாய், நதிச்சடை முனிகனாய், பிறநாட்டிருப்போர் பெயர் பல கூறி அல்லா ஜெகோவா எனத்தொடு தன்புறும் தேவரும் தானாய், திருமகள் பாரதி உமையனும் தேவியர் உகந்தவான் பொருளாய், உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் பூமியில் அனைவருக்கும் கடன் என்று. இந்த 4வதை மட்டும் சொல்லுகிற பொழுது அனைத்து மதங்களையும் அழைத்துக் கொள்கிறான். நாம் எந்த மதத்திற்கும் நாம் விரோதிகள் இல்லை. எந்த மதத்திற்கு எதிராகவும் நம் வன்மம் இல்லை. நான் அன்பு கூர்ந்து சிறுபான்மை மக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருங்கள், நீங்கள் இஸ்லாமியர்களாக இருங்கள். கிறிஸ்துவம் என்ன சொல்கிறது? நல்லதைத்தானே சொல்கிறது. இஸ்லாம் என்ன சொல்கிறது? நல்லபடி வாழ்வதற்கான வாழ்வின் இலக்கணத்தை இஸ்லாமை போல் வகுத்து கொடுத்தது ஒன்று இல்லை என்று அவர்கள் சொன்னால் நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நல்லதைத்தானே சொல்கிறது. ஆனால் நல்லதை ஒரு நாளும் கடைபிடிப்பதில்லை என்று சத்தியமே செய்துவிட்டு தொடர்ந்து புறப்பட்டு விட்ட ஒரு கூட்டத்திற்கு பின்னாலே கண்மூடி நீங்கள் உங்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவத்திற்கே எதிரானவர்கள், இஸ்லாமியத்திற்கே எதிரானவர்கள். தவறானவர்களுக்கு பின்னாலே சென்றுவிட்டு நீங்கள் பெருமானாரை பற்றி எப்படி பேச முடியும்? தவறானவர்களை மட்டும்தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டு நீங்கள் கர்த்தரை பற்றி எப்படி புகழ முடியும்? எனவே அனைவருமே ஒன்று என்கிற மைய புள்ளியில் நாம் நிற்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்ல விரும்பினேன். நான் எழுதியிருக்கிற எழுத்து, என்னுடைய பேச்சு எல்லாமே ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பது தான். இன்றைக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள், அவர் செல்லுகிற இடமெல்லாம் சிறப்பு. நான் தொலைக்காட்சியில் பார்க்கிறேன். உண்மையிலேயே சில நேரங்களில் வியப்பாக இருக்கிறது. என்னடா இது? நான் காமராஜ் காலத்திலிருந்து இன்று வரை அரசியல் உலகத்தில் 55 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேன். ஆனால் இனி தேராது தமிழகம். இந்த இளைஞர்கள் அத்துணை பேரும் கெட்டொழிந்து போனார்கள். விதிகே விதிகே தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் எனக்குறையாயோ என்று பாரதி புலம்பியதைப் போலத்தான் கண்மூடுகிற கடைசி நாள் வரை நாம் புலம்பிவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிற பொழுது
காரிருள் படிந்து கிடக்கக்கூடிய அரசியல் வானத்தில் ஒரு மின்னல் கீற்றாக மெல்ல தொடங்கி இன்றைக்கு பெருவெளிச்சமாக புறப்பட்டிருக்கின்ற அண்ணாமலையை நான் பாராட்டுகிறேன். அண்ணாமலையை பாராட்டுகிறேன். எப்படியோ எனக்கு என்ன தெரியுமா, எதை தின்றால் பித்தம் தெளிவும், அவ்வளவுதான். நேற்று அவரை சொன்னீர்களே, முந்தா நாள் இவரை சொன்னீர்களே, எதற்கு சொன்னேன்? நான் நிற்கிற இடத்திலே தான் நிற்கிறேன். எந்த இடத்திலும் சோரம் போகவில்லை. நான் எந்த இடத்திலும் போகவில்லை. இந்த திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்து விட்டு போன அந்த தேவ வாசகத்தை என் கண்ணாலே தரிசித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் மாறி மாறி பயணிக்கிறேன். நான் முதலமைச்சராக வேண்டும் என்று என்றாவது யோசித்தேனா? என்னை மையப்படுத்தி என்றாவது அரசியல் செய்தேனா? இல்லையே. என்னை பற்றியே நான் சிந்திக்கவில்லை. மனதளவில் நான் துறவியாகிவிட்டவன். எனக்கு எந்த ஆசாபாசமும் கிடையாது. எனக்கு எந்த விருப்பம் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை. இந்த தமிழ்நாடு உருப்பட வேண்டும், அதுதான் மிக முக்கியமானது. கண்ணனுக்காகவே உருகி உருகி மீரா பாடுவாள். மீரா பாடுகிற பொழுது மே தோ பியார் திவானா என்று நினைக்கிறேன். மேன் தோ பியார் திவானா என்றால் ஓரளவு அண்ணாமலை இப்படி ஹிந்தி படித்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் தப்பு. இது ஒழியணும் அது ஒழியணும்னு சொல்றது முதல்ல ஒழியணும். எல்லாம் வாழட்டும். மேன் தோ பியார் திவானா என்றால் நான் உனக்காக வெறி பிடித்த காதலி ஆகிவிட்டேன். கண்ணனுக்காக அவள் பாடுகிறாள். அரண்மனை வாசத்தில் 1000 சுகங்களை அனுபவித்திருக்க வேண்டியவள் மீரா. ஆனால் அந்த அரண்மனையை முற்றாக துறந்து விட்டு கண்ணா 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 என்று கதறி கதறி இதயம் முழுவதும் கண்ணனையே நிரப்பி அந்த கண்ணனோடு இணைந்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு கிராமத்தின் தூசு படிந்த வீதிகளிலெல்லாம் கண்ணனுக்காக புலம்புகிறாளே, அப்படித்தான் ஒரு நல்ல அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். நிறைவாக நான் சொல்கிறேன், எனக்கென்று எந்த பெருமையும் இருப்பதாக நான் நினைப்பதில்லை. நிறைவாக சொல்கிறேன், எனக்கு 75 வயது சென்ற 20ஆம் தேதி முடிவுற்றது. நம்முடைய காமராஜர் மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் என்னிடம் வந்து சேர்ந்து, ஐயா, உங்களுடைய பிறந்த நாளை ஒரு மிகப்பெரிய திருநாளாக கொண்டாடப் போகிறோம். அரசியல் உலகத்திலும் நீங்கள் இருக்கிறீர்கள், இலக்கிய உலகத்திலும் இருக்கிறீர்கள், ஆன்மீக உலகத்திலும் இருக்கிறீர்கள், கலை உலகத்திலும் உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். எனவே கலை உலக பிரமுகர்கள், அரசியல் உலக பிரமுகர்கள், இலக்கிய உலக பிரமுகர்கள், ஆன்மீக உலக பிரமுகர்கள் ஒரு நாள் முழுவதும் உங்களை உட்கார வைத்து நாங்கள் பாராட்டு நடத்தப் போகிறோம் என்றார்கள். அதை விட கொடுமை உலகத்தில் வேறு எதுவுமே இருக்கும். அதையெல்லாம் சகித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு தெரிந்த வரையில் கலைஞர் ஒருவருக்கு தான் இருக்கும். நாள் முழுவதும் அல்ல, ஆண்டு முழுவதும் நீ பல்லாண்டு பாடிக்கொண்டிருந்தாலும் அவர் கேட்டபடியே இருப்பார். ஒருவனை உட்கார வைத்துக் கொண்டு நீ இந்திரன் சந்திரன் சுந்திரன் என்று பேசுவதை விட அவனுக்கு தருகிற நரகம் வேறு எதுவுமே இருக்க முடியும். அதை நான் நரகமாக பாவிக்கிறேன். ஆனால் உள்ளதை உள்ளதாக நீங்கள் சொல்லலாம். இப்பொழுது அண்ணாமலையின் பின்னாலே தமிழகத்தின் இளைஞர்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பேசினால் நான் அண்ணாமலைக்கு பூச்சூடவில்லை. யாருக்கும் முதுகு சொரிந்து வாழ வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. 55 ஆண்டு காலம் என் அரசியல் வாழ்வை பார்த்தால் எதிர் அரசியல் மட்டும்தான் நான் செய்திருக்கிறேன். யாரை சொல்லி செய்யறவங்க அம்மாவோட அருகில் அம்மாவால் வார்க்கப்பட்டவங்க. அதனால நான் யோசித்து தான் முடிவு எடுத்தேன். இப்பயும் நான் எடுத்த முடிவு 6 முறை சிந்தித்து 3 மாதமா என்ன முடிவுனாங்க. நான் அப்ப உங்கள்கிட்ட நான் சொன்னேன் கிளியரா, நீங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் அதை நீங்க ரீப்ளே பண்ணி பாருங்க. நீங்க இதை ஒட்டி சொல்றீங்க, அதிமுகவை அண்ணன் பழனிசாமி அப்படியெல்லாம் பேசுனீங்களே, இப்படியெல்லாம் பேசுனீங்களே. ஆமாங்க, பேசணும். கோபதாபத்தில் நாங்கள் சண்டையிட்டோம், இதெல்லாம் ஒன்றாயிட்டோம். அண்ணன் தம்பி வீட்டு சண்டை வரலையா, பங்காளிக்குள்ளார சண்டை வரலையா, மாமா மச்சவங்கள சண்டை வரலையா? நீ எங்க குடும்பத்திலே நடந்ததை உதாரணமா, அது கூட சொத்துக்காகவோ எதுக்காக நடக்கிற சண்டை, பிரஸ்டிஜிக்காக நடந்த சண்டை எல்லாம் 88 ஆரம்பிச்ச சண்டை 92 என் கல்யாணத்தோட முடிஞ்சு போச்சு.
எல்லாரும் தெரியும் கட்சியில் உள்ளவங்களுக்குலாம். என் கல்யாணத்துல சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்னான. அது மாதிரி எல்லா குடும்பத்திலும் இருக்கும். அது பணக்காரங்களா இருக்கணும், ஏழையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா குடும்பத்திலும் அது போல எங்க ஒரு அதிமுகங்கிற ஒரு குடும்பம், அம்மாவுடைய பிள்ளைகள் நாங்க. எங்களுக்குள்ள சண்டை ஊரறிந்த உண்மைதானே, நாங்க ஒன்றும் மறைக்கல. அது சண்டையெல்லாம் விட்டுட்டு இடைஞ்சிட்டான். இன்னைக்கு அப்படி பேசுனீங்களே, இன்னைக்கு இப்படி பேசுனீங்களே, நீங்க பேசுறதெல்லாம் ஊடகங்கள்ல இப்ப சோசியல் மீடியால வருது, போடுங்க. அதனால என்ன தப்பு இருக்கு? நாங்க தான் சொல்றோமே, நாங்க சண்டை போட்ட உண்மைதான். நாங்க இல்லைன்னு சொன்னாதானே போய் இப்ப எல்லா மனமாச்சரியங்களையும் மறந்து விட்டு நாங்கள் அண்ணன் தம்பிகளாக மீண்டும் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு திமுக நாங்கள் மீண்டும் சேர்ந்ததை பார்த்து இவ்வளவு தூரம் தாக்கி பேசுகிறார்கள். அவங்க ஆட்சியை கலைத்தது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக. எமர்ஜென்சியை கொண்டு வந்து இவங்க எல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டி மிஷாவில் எல்லாரும் கைது பண்ணாங்க. ஸ்டாலின் அவர்களே சொல்லுவாரு, நான் என் மேல வந்து அடியெல்லாம் சிட்டி பாபு தாங்கினாரு, இறந்து போயிட்டாரு. அது மாத்திரம் இல்ல, 76ல கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததே திமுக தான். அவர்களோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கீர்கள். நமது தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்களை அழிப்பதற்கு ராஜபக்சேவுக்கு உதவி செய்தது திமுக ஆட்சி. அப்ப நீங்க கூட்டணியிலேயே இருந்தீங்க. இன்றைக்கு இலங்கை தமிழர்களுக்காக பேசப்படி நீலி கண்ணீர் வடிக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் காவிரி ஒப்பந்தம் காலாவதியானதை விட்டுவிட்டது திமுக ஆட்சி. ஏன்னா அவங்க மீள ஆட்சி இருந்தால் போதும், ஒரே ஊழல், எங்கும் ஊழல், எதிரும் ஊழல். அப்ப புரட்சி தலைவர் புறப்பட்டு விட்ட காரணத்தினால் பயந்து கொண்டு காங்கிரஸ்க்கு சரண்டர் ஆனவங்க. அவங்க எங்களை சொல்றாங்க, நாங்க என்ன மறுபடி சேர்த்தாங்கன்னு. ஐயா வீரமணி அவர்களிடம் கேட்கிறேன், 74ல காவிரி ஒப்பந்தம் காலாவதியானதற்கு திமுக ஒட்டு விடுத்ததுக்கு என்ன காரணம்? 76ல திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதே ஊழலுக்காகவே. அந்த ஆட்சி கலைக்கப்பட்டதே நாம் கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன வயசுல வீரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், மஸ்டர் ரோல் ஊழல், இன்னைக்கு எத்தனையோ ஊழல்கள். இன்றைக்கு ஊழல்னாலே நான் வர்றது திரு கருணாநிதி அவர்களின் முகமும் திமுகவின் முகம் தான். அவருடைய பேரன் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். காலம் நாங்கள் ஒன்றியும் 21ல ஒன்றாக இருந்திருந்தால் இவர்கள் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. அதுதான் உண்மை. அம்மா அவர்கள் 11ல ஆட்சி அமைத்தார்கள் இவர்களை. அதுக்கப்புறம் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை இவர்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. எப்படி புரட்சி தலைவர் 77லிருந்து 87 வரை அவர் உயிரோடு இருந்தவரை திமுக ஆட்சி கட்டுப்பாடு வர முடியவில்லை. இடையில நாங்க பிரிந்திருந்தோம். ஜான்னு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. மீண்டும் ஒன்றிணைந்தால் 91 அம்மாவுடைய ஆட்சி. அப்பயும் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. எதனால? இதே காங்கிரஸ் தான் அப்பயே இருந்தது. இறையாண்மைக்கு எதிராக அவர்கள் செயல்பட்ட காரணத்தினால் அவர்கள் காங்கிரஸோடு போய் கூட்டணி வைத்துக் கொண்டு எங்களை பார்த்து பழிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில அம்மா அவர்கள் 98ல கூட்டணி இருந்து மத்தியில் ஆட்சி அமைத்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பரதேசி பண்டாரங்கள்னு சொன்னவர் அந்த நேரத்தில் அம்மா அவர்கள் ஆட்சியை கவிழ்க்கும் போது ஓடி போய் சப்போர்ட் பண்ணாங்க. எப்படா இடம் கிடைக்குது? 99ல இருந்து 2004 வரைக்கும் அந்த ஆட்சியில இருந்து பணம் தின்னு கொட்டை போட்டவர்கள், முக்கியமான போர்ட்போலியோ எல்லாம் பெற்றவர்கள் திமுக தான். 2004ல இந்த பஸ்ல இருந்து இறங்கி அந்த பஸ்ல ஏறுற மாதிரி காங்கிரஸ் கூட்டணிக்கு போனாங்க. 10 வருஷம் அதுல இருந்து உங்களுக்கு தெரியும் காற்றலை ஊழல். அதெல்லாம் இன்னும் கேஸ் இருக்கு. கீழ்கோர்ட்ல ஜெயிச்சதெல்லாம் இப்ப நானும் தான் கீழ்கோர்ட்ல டிஸ்சார்ஜ் ஆனேன். மீண்டும் அந்த கேஸ் எடுத்துட்டு போலையாங்க. என்னுடைய கேஸ்லயே அந்த விசாரணை நீதிமன்றத்திலேயே நான் 2017 என் மேல இருந்த ஃபரா கேஸ்ல நான் டிஸ்சார்ஜ் ஆனவனா. தொடர்ந்து கேஸ் போகுது. அதை நாங்க போராடிட்டு இருக்கோம். இன்னும் ட்ரையலா நடக்கல. அதுல போய் எங்களை சொல்றவர்கள் நான் என்னமோ ரெட்டைலையை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தனா ஒரு மாஃபியா இருக்கு. அப்ப கூட குற்றச்சாட்டு நீங்க நாங்கெல்லாம் கொடுத்து சிவந்த கரங்கள் புரட்சி தலைவர் வழி வந்தவர்கள். உங்க மாதிரி மீட்டிங் போறதுக்கு மீட்டிங் போறப்ப பெட்ரோல் போடுங்கன்னு கூட கட்சிக்காரர்களை சுரண்டி வாழ்பவர்கள் அல்ல நாங்க. இன்னைக்கு திருவாரூர்ல இருந்து அவங்க குடும்பம் வந்தது ஒரு மதிப்பிற்கிய மறைந்த சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்னது ஞாபகம் இருக்கு. இன்றைக்கு அவர்கள் எத்தனை ஆயிரம் கோடிக்கு அதிபதி, எத்தனை லட்சம் கோடிகளுக்கு அதிபதி. இன்றைக்கு திமுக எத்தனை மாநாடு நடத்துது, அதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்துச்சு? ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் தேனி பாராளுமன்ற தேர்தலப்ப முதல்ல ஒரு 500 ரூபாய் கொடுத்தாங்க. அதெல்லாம் சரியா சேரலன்னு மறுபடியும் கொடுத்தார்கள். சரியா? அதெல்லாம் எங்க போனா எங்க இருந்த எங்க திருக்கோலையில விவசாயம் பண்ணி கொண்டு வந்து போனோமா யாரை பார்த்து பேசுகிறார்கள்? இவர்கள் எங்களுக்குள் பிரிவினை நாங்கள் சேர மாட்டோம் என்று குளிர்காயல் எடுத்தார்கள். நாங்கள் எங்களுக்குள் இருந்த மன வருத்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு
நாங்களும் அதிமுகவும் கூட்டணியிலே அண்ணன் தம்பிகளாக சேர்ந்தது.